ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சொர்க்க பூமி. கீரைகள் வளர்க்குறதுக்கு என்னதான் நான் தனியாக க்ரோ பேக் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த காய்கறி வளர்க்குற பெரிய க்ரோ பேக், அப்புறம் இந்த மரக்கன்றுகள்லாம் வச்சுருக்க பெரிய பெரிய டப்பு, இதிலலாம் கூட நான் வந்து கீரை விதைகளை தூவி விடுவேன். இந்த மாதிரி வளர்க்குறதுனால நம்ம டெரஸ் கார்டனில் எப்போவுமே கீரைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கருவேப்பிலை கன்று வச்சுருக்க இந்த க்ரோ பேக் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் அதில் கொஞ்சம் கீரை விதைகளை போட்டு விட்டுருந்தேன். வெயில் நாளில் கீரைகள் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வளர கீரைகளை ஒரு 20லேருந்து 25 நாள்லேயே அறுவடையும் பண்ணிடலாம். கீரைக்குன்னு தனியாக க்ரோ பேக் வச்சுருக்கிறதுல கீரைகளை வந்து நான் கட் பண்ணி தான் எடுப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஊடு பயிராக போட்டிருந்தோன்னா இதை வந்து நான் வேரோட எப்போவுமே எடுத்துறது. இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா பப்பாளி கன்று வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கீரை விதைகளை போட்டு விட்டுருந்தேன். அதை தான் இப்போ நான் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை கன்று வச்சுருந்தேன் ஒரு க்ரோ பேக்கில், அதில் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து வெண்டைக்காய் செடி வச்சுருந்தேன், அதுலேயும் கொஞ்சம் போட்டு விட்டுருந்தேன். எனக்கு வந்து கீரைகள் வளர்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் கீரையை பார்த்ததும் இது வந்து சிறுகீரை, இது வந்து அரைக்கீரைன்னு அந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியாது. எல்லாம் கூகுள் லென்ஸோட உதவியோட தான் நான் இந்த கீரைகள் பேர்லாம் கண்டுபிடிச்சிட்டு க்ரோ பேக்கில் கொஞ்சமாக இடம் இருந்தாலும் போதும், இந்த மாதிரி கீரை விதைகளை நான் தூவி விட்டுருவேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதை வந்து ஒரு க்ரோ பேக்லேயும் ஒன்று வச்சு விட்டுருவேன். அந்த சின்ன வெங்காயம் வளர்ந்து வரும்போது அதில் கிடைக்கிற வெங்காயத்தாள்களை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி பறிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவையான கீரை தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகீரை, முளைக்கீரை, பருப்பு கீரைன்னு இந்த மாதிரி ஒரு 4-5 வகையான கீரைகள் இருக்குது. நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோலையும் அப்டேட் பண்ணியிருப்பேன். காய்கறிகள் அறுவடைலாம் வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு, எல்லாமே வந்து காய்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஏப்ரல் மந்த் பிகினிங்கில் வந்து பீர்க்கங்காய், பாகற்காய், புடலங்கான்னு விதை போட்டு விட்டுருந்தேன். அது வந்து வளர்ந்து கொடியாக இப்போ தான் படர்ந்துட்டுருக்கு. பூ பிஞ்சு வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 20-25 நாள் எப்படியும் ஆகும். கார்டனில் இருக்க லாங் பீன் செடியை ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இந்த கொடியிலேருந்து ஆல்ரெடி ஒரு 1/2 கிலோ கிட்ட வந்து காய்கள் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பூ வந்து காய் வைக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுது. இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து இந்த காய்களையும் அறுவடை பண்ணிடலாம். இப்போ தான் நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளை பாகற்காய் கொடியில் வந்து பிஞ்சுகள் ஒரு 2-3 வர ஆரம்பிச்சு, ஆனால் அது அப்படியே காஞ்சி போயிடுச்சு. ஒரே ஒரு பாகற்காய் மட்டும் காயாக நல்லா மாறிச்சு, அதை தான் இப்போ பறிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஒரு 2 க்ரோ பேக்கில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஊனி விட்டுருக்கேன் அப்படின்னு. இதுலேயும் வந்து நான் கீரை விதைகளை போட்டு விட்டுருந்தேன். இந்த கீரையும் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் எனக்கு இந்த கீரை பேர் தான் தெரியல. இதையும் வந்து நான் கூகுள் லென்ஸில் தான் பார்த்தேன். இந்த கீரையை பற்றி கூகுள் லென்ஸில் என்ன வந்ததுன்னா, இது வந்து முளைக்கீரை. அதாவது கொஞ்சம் எலசாக இருக்கும்போது பறிச்சோன்னா அது முளைக்கீரை, கொஞ்சம் முத்துனதுக்கப்புறம் பறிச்சோன்னா தண்டுக்கீரை அப்படின்னு சொல்லி காமிச்சது. இந்த தண்டுக்கீரை நம்ம கார்டனில் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் வந்து அது சிகப்பு தண்டுக்கீரை. அப்புறம் இந்த கீரையை பறித்து அதை வந்து சிகப்பு தண்டுக்கீரை பக்கத்தில் வச்சு பார்த்தேன். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்தது, ஏன்னா கலர் தான் கொஞ்சம் வித்தியாசம். அவ்வளோதாங்க, இன்றைக்கான கீரை அறுவடை வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.